ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு டே விளாக்கு தான். டே முழுக்க என்ன பண்ணோம், நேற்று வந்து நம்ம கட்டில் கழட்டி கொடுத்தது, அப்புறம் இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. நாளைக்கு தீபாவளி, எல்லோரும் பார்த்து சேஃப்டியாக கொண்டாடுங்க, ஹாப்பியாக கொண்டாடுங்க. இங்கே தீபாவளி வந்து அந்த அளவுக்கு எதுவும் செலிப்ரேஷன் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த ஊரில் வந்து எல்லாருமே கோல்டு, வெள்ளி அது போல் நகைங்க எடுப்பாங்க. அதுக்கப்புறம் தொடப்பம், அதுக்கப்புறம் வந்து உப்பு, இதெல்லாம் வந்து இங்கே வந்து தீபாவளிக்கு நாள் வந்து வாங்குவாங்க. அது பெரிய விஷயம். அது மட்டும்தான் இங்கே. மற்றபடி நார்மலாக எல்லார் வீட்லேயும் வந்து இந்த சீரியல் லைட் மாதிரி போட்டு அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. பட்டாசுலாம் இந்நேரம் நம்ம ஊர்லாம் டம்மு டும்முன்னு செம்மையாக வெடிச்சிட்டு இருக்கோம். இங்கே அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நம்ம தமிழ்நாட்டை நான். நீங்கள் பார்த்து சேஃப்டியாக எல்லாருமே கொண்டாடுங்க, பார்த்து பத்திரமா இருங்க. திரும்பவும் சொல்கிறேன், ஹாப்பி தீபாவளி. எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. எல்லாருமே வீட்டில் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருங்க. தயவு செஞ்சு பொண்டாட்டி பிள்ளையோட ஒரு நாளாவது என்னுடைய வீடியோ பார்க்குற அண்ணா தம்பிங்க யாராவது இருந்தீங்கன்னா குடிக்காதீங்க. தயவு செஞ்சு குடிக்காமல் அந்த ஒரு நாள் பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமாக இருந்து பாருங்கள். அந்த வாழ்க்கை ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த ஒரு நாள் நீங்கள் குடிக்கலைன்னா உங்கள் ஒய்ஃப் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்றத நினச்சிக்கோங்க நீங்கள். அதனால் வந்து குடிக்காதீங்க. மாமா வந்து இப்போ தான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காங்க. அதனால தான் இன்ட்ரோ வீடியோ நான் மட்டும் எடுக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் தான் பார்க்க போகிறோம் நம்ம. இன்றைக்கி நான் எதுவுமே பண்ணவே இல்லை. அரிக்கு வந்து மாமா வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் இருக்குது, நம்ம அதை நாளைக்கு போட்டுக்கலாம். எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு குளிப்பாட்டிட்டு நம்ம வந்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். நான் நிறைய மிஸ் பண்ணுறேன். என்ன மாதிரி இருக்க தமிழ் பொண்ணுங்க யாரெல்லாம் மிஸ் பண்ணுறாங்க சொந்த ஊரை அப்படின்றது. நம்ம ஊர் தீபாவளி நல்லது கெட்டதையும் கொண்டாட முடியல, இந்த ஊர் நல்லது கெட்டதையும் கொண்டாட முடியலன்னும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது எனக்கு. ஆனாலும் ஒரு பக்கம் ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா என் மாமா என் கூட இருக்காங்க. போன வருஷம் வந்து நான் வந்து பிரிஞ்சி கடையில் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அந்த வேலையை முடிச்சுட்டு போனஸ் கொடுத்த காசை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போய் கோபிகா, ஹரி, எங்கள் அப்பா அம்மாவுக்கு, மாமாவுக்கு, எனக்கு எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்துகிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டோம். கோபி, ஹரி, மாமா எல்லாருமே வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. நான் அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பட்டாசுலாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது போன வருஷம். இந்த வருஷம் அது கூட இல்லை. இந்த வருஷம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனாலும் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு சந்தோஷம் இருக்குது. நம்ம இன்றைக்கி வீட்டுக்கு தேவையானது எல்லாமே வாங்கியிருக்கோம் அப்படின்னும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நேற்று வந்து அந்த கட்டில் எடுத்ததுக்கப்புறம் நம்ம போயிட்டு பேங்க்கில் போயிட்டு அந்த 2 கிராம் கம்மல் அதையுமே நம்ம கடையில் வைக்கும்போது ரொம்ப மாமா கஷ்டப்பட்டார். ரொம்ப என் ஊரில் வந்து பொண்டாட்டிக்கு வந்து நகை எடுத்து கொடுப்பாங்க நாளைக்கு, நான் இன்றைக்கி நகையை எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் வைக்கிறேன். எப்போவுமே சரி, மாமாவுக்கு வந்து இந்த நகை வைக்கிறது கொள்வது எதுவுமே பிடிக்காது. நான் சொன்னேன், நம்மளுடைய நகை நம்ம கஷ்டப்பட்டு எடுத்தோம், நம்மளை யாரும் எந்த கேள்வியும் கேட்க போகிறதில்ல. நம்ம வீட்டு வேலையை முடிக்கணும், பாத்ரூம் முடிக்கணும். ஐயோ இந்த பூனை பாருங்க, நம்ம வீட்டு வேலையை முடிக்கணும். அதனால் வந்து நம்ம கையில் காசு இல்லாததுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அந்த 2 கிராம் நகைக்கு இங்கே வந்து 12,000 தாங்க கொடுத்தாங்க. அந்த 12,000 வச்சு தான் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கணும். எல்லாமே கணக்கு எழுதி வச்சுருக்கேன். லாஸ்ட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக அதை ஒரு வீடியோவாக போடுறேன், எவ்வளோ ஆயிருக்குன்ட்டு. எல்லா வேலையும் இப்போது ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட இன்னும் வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. மேஸ்திரி வரல, இன்னும் 2-3 நாளில் மேஸ்திரி வந்துடுவாங்க. வந்து அதையும் முடிச்சிடலாம். அவ்வளோதான். பார்த்து பத்திரமா இருங்க. இதுக்கு அடுத்த அப்டேட் என்ன வருது அப்படின்றத நான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் அண்ட் லவ்வை கொடுங்க. என்ன மாதிரி அதர் ஸ்டேட்டில் வந்து இருக்க எல்லா தமிழ் பொண்ணுங்களுக்கும் ஹாப்பி தீபாவளி. ஹாப்பியாக இருங்க. நம்ம ஊரில் நம்ம பிறந்ததுலேருந்து எப்படியோ நம்ம வந்து தீபாவளியை கொண்டாடிருப்போம். இங்கே நம்ம வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இருக்கிறது நம்ம மனசுக்கு எவ்வளோ கஷ்டப்படும்னு எனக்கு தெரியும். ஆல்மோஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு இருக்கா, அவள் ரொம்பவே வருத்தப்படுறா. அவளுக்கு ஹாப்பி தீபாவளி சொல்லிக்கிறேன். எப்போவுமே சந்தோஷமாக இரு, ஹாப்பியாக இரு. எந்த ஊரில் இருந்தாலும் நம்ம ஹாப்பியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாண்டி. அதனால் நீ வருத்தப்படாது. பர்டிகுலராக இது நான் உனக்கு தான் சொல்கிறேன், சரியாக ஃபீல் பண்ணாத. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
என்ன பண்ணுறான்னு பார்க்கலாமா? ஊற்றுட்டு ஃபுல்லாக சொல்லி கொடு அவனுக்கு என்ன பண்ணணுன்ட்டு. கொஞ்சம் தண்ணி கையில் வச்சு சாமிக்கு கீழே வச்சுட்டு சூரியனை கும்பிடு. கீழே வை. தெரியாம இருக்கு. சூரியனை கும்பிடு. சூரியனை கும்பிடு. சூரியனை பார்த்து தண்ணி கீழே ஊற்றிட்டு வா. ஊற்றிட்டு வா. ஆசை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டிலுக்கு இட்டாங்க. அந்த கட்டிலை வந்து நம்ம எடுத்து அவங்கக்கிட்ட கொடுக்க போகிறோம். ஏன்னா 2 பில்லர் வந்து மாமா கேட்டார். அந்த பில்லரை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதை கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால வந்து அவங்களுக்கு அவ்வளோக்கும் வந்து இவர் என்ன பண்ணார்னா, அது இருக்குது பார்த்திங்களா 2 கப்பு, அந்த 2 கப்பு கொடு அப்படின்னு கேட்டார். அதுக்கு முன்னாடியே எத்தனையோ பொருள் கேட்டு அவங்க கொடுக்கவே இல்லை. அப்புறம் என்ன பண்ணாங்க, சரின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி போய்ட்டு அந்த கப்பை கொடு அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டாங்க. அந்த சைடில் அவருடைய பொருளுங்கள்லாம் எடுத்து கீழே வச்சினார் அவர், என் பொருளுங்க அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இந்த கட்டில் உங்களுக்கு பேக் கேமராவில் காமிக்கிற பாருங்கள். கட்டில் நான் வாங்கினது கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இப்போ அதனால் கட்டில் எடுத்துகிட்டு இருக்கோம், பார்க்கலாம். இப்போ வந்து இதை வந்து எடுத்து நம்ம வந்து அவங்கக்கிட்ட கொடுத்துடலாம். அவங்க பொருள் நமக்கு இடம் இன்னும் மிச்சமாக இருக்கும். என்னம்மா சொல்கிற? அவ்வளோதான். எடுத்து இப்போ கொடுத்துட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்துட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பார்க்கலாம். எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் எடுக்கணும்ல, ஒரு நிமிஷம் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கட்டில் எடுத்து கொடுத்தே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி நின்னதுனால கட்டில் வந்து நம்ம எடுத்து கழட்டி கொடுத்துட்டோம் அவங்கக்கிட்ட. அதுதான் இது. நேற்று மாமா பேசினதை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ரொம்பவே மனசு கஷ்டமாகிடுச்சு. ரொம்ப என்னவோ ஒரு மாதிரி மனசு விரக்தின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. எதுவுமே இல்லை, நம்ம திரும்ப ஜீரோவிலேருந்து ஆரம்பிக்கிறோன்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்து, சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நான் மாமா எல்லாத்தையுமே இதை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். க்ளீன் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து பெட்டை போட்டோம். ஏன்னா இது ரொம்ப 2 கட்டிலுமே நாங்கள் அந்த இது போட்டு வச்சு டேபிள் மாதிரி இருக்கிறத போட்டு வச்சுருந்ததுனால ரொம்ப அடியில் வந்து குப்பையாக இருந்தது. அதை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கே நாங்கள் ரொம்ப நொந்து நூலாயிட்டோம். இதை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே சரி பரவாயில்ல இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் கடந்து போகிறோம். பாருங்க படுத்துட்டு இருக்கா. ஒரு வழி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பெட்டை வந்து இந்த மாதிரி ஏன்னா வந்து பெட்டுக்கு கீழே வந்து அந்த பெட் கவர் இல்லை, அதோடய சேர்த்து போட்டுட்டோம். மேலே வந்து அதுக்கப்புறம் நம்ம வேறு பெட் கவர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது மறுநாள் காலையில் வந்து நம்ம வந்து என்னுடைய கம்மல் போட்டிருந்தேன் இல்லைங்க, அந்த கம்மலை எடுத்துகிட்டு போய் நான் பேங்க்கில் அடமானம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்மலை கொண்டு போய் அடமானம் வச்சுட்டு இப்போ நான் வந்து இந்த பொருளுங்கள்லாம் வாங்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஜல்லி மண் கல் மட்டும்தான் வரவே இல்லை, வரணும். அது வந்ததுக்கப்புறம் தான் வேலையை ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம எந்த பில்லரை வந்து கேட்டு கொடுக்கலையோ அதே பில்லரை வந்து நம்ம 4 பில்லர் வாங்கிட்டோம். ஏன்னா நம்மளுடைய நகைன்னும் போது யாருமே நம்மளை கேள்வி கேட்க போகிறது இல்லைல்ல. அதனால் வந்து நம்மளுடைய நகையை கொண்டு போய் வச்சுட்டு தான் பேங்க்கில் வச்சுட்டு தான் நம்ம வந்து இதை வாங்கணும். மாமா சொன்னாங்க வரப்போகிறது பனிக்காலம், இங்கே ரொம்ப குளிரும், கீழே படுக்க முடியாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்பாடு பண்ணுறேன். ஏதாவது யாரையாவது பிடிச்சி நான் கட்டில் வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். கட்டில் வாங்கணுன்னா அதையுமே உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். 4 பில்லர் நல்லபடியாக வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஓடு வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எந்த மாதிரி அப்படின்றத பாருங்கள். எல்லாமே மாமா அவங்க கூட நின்று நான் படுற கஷ்டம் தானே அடுத்தவங்களும் படுவாங்கன்னு எல்லா வீடியோலுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம பொருள் வாங்குறதுல மாமாவுமே அங்கே கூட நின்று அவங்க கூட எல்லாத்தையும் ஏற்றுறது இறக்குறது இந்த மாதிரி ஹெல்ப்புங்க பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஏற்றுறது இறக்குறது நம்மளுடைய வேலை இல்லை அப்படின்றதுனால வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையுமே வந்து நான் படுற கஷ்டம் தானே அவங்களும் படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் செஞ்சுக்கிறாங்க. இப்போ வந்து அரி வந்து அங்கே கீழே விழுந்தான் பார்த்தீங்களா, அதில் வந்து கால் அடிபட்டுடுச்சு. கால் அடிபட்டு கால் கிழிச்சிக்கிச்சு.
அதனால் வந்து மாமா பார்க்குறாங்க. மாமா பார்த்து எச்ச தடவி வச்சோடனே வேணாம்ப்பா வேணாம்ப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அங்கே பாருங்கள் எப்படியும் உரைக்கிறான் பார்த்தீங்களா. நான் திட்டின அந்த இடத்த உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை, நீ ரொம்ப அட்டகாசம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நான் திட்டினதுனால அவன் கோவமாக உட்காந்துட்டான் பாருங்கள். அதுக்கப்புறம் ரொம்பவே சேட்டை பண்ணுறாங்க அவன். அதுக்கப்புறம் அதெல்லாம் வண்டியில் ஏற்றிட்டு நம்ம கிளம்பியாச்சு. கிளம்பி ஓடு வாங்குறதுக்கு தான் போனோம். இந்த ஷீட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நாம் வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு வாங்கின அந்த 7 சீட்டு வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் ஓடுல நம்ம வாங்கியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த தகரத்தில் வரும்ல அந்த சிமெண்ட்டு சீட்டோட இது வந்து காஸ்ட்லி, இது வந்து கூட. அதை எல்லாத்தையுமே வாங்கி இது வந்து 8 வாங்கியிருக்கோம் நம்ம. வாங்கி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தோடனே பில்லர் 3 பில்லரையும் மாமா வச்சுட்டாங்க பாருங்கள். 3 பில்லருமே வச்சு இப்போ மழை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த பில்லரை வச்சு கரெக்டாக வேலையை ஆரம்பிக்கலான்னு நினைக்கிற நேரம் பார்த்திங்கன்னா சரியான மழை. நான் வந்து இந்த இடத்த ஒரு டாய்லெட் வர போகிறதுனால இந்த இடத்த ஒரு பில்லர் வைங்க மாமான்னு சொல்லியிருக்கேன். அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல. இன்றைக்கி வந்து கூட வந்து ஹெல்ப் பண்ணது வந்து மாமாவுடைய ஃப்ரெண்டு தான், வந்து பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அவங்க தான் வந்து மாமா கூட கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாமே மாமா சொல்லியிருந்தாங்க வா கொஞ்சம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுனால வந்து வந்திருந்தாங்க. ஆனால் மதியத்துலேருந்தே மழை அப்படின்றதுனால செய்ய முடியல. சாயந்தரம் மழை கொஞ்சம் விட்டதுக்கப்புறம் தான் வந்து 2 பேரும் நின்று செய்கிறாங்க பாருங்கள். மாமாவுடைய ஃப்ரெண்டு தான் செய்கிறாங்க. இது முழுக்க நாளைக்கு வந்து எப்படி ரெடி ஆகிருக்கு, என்னென்ன பண்ணியிருக்கோம், ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத எல்லாமே காட்டுறேன் நான். 2 பேரும் பேசிக்கிட்டு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பேசின்னு செஞ்சாங்க. இந்த ஓடு தான் வாங்கணுமே. நம்ம மழை வராமல் இருந்திருந்தால் நம்ம எப்போவோ இந்த வேலையை முடிச்சுட்டு இருப்போம். மழை வந்ததுனால தான் மழையில் நனைஞ்சிக்கிட்டே நாங்கள் இந்த மூங்கில் கொம்பெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு வந்தோம், தூக்கிக்கிட்டு வந்தோம். அதுக்குமே கேட்டாங்க நீ போய் அங்கே மூங்கில்லாம் வெட்டாத கொள்ளாத அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். பஞ்சாயத்துக்கு வர சொல்லுங்க அப்படின்னு. மாமா வந்து நல்ல நாள் வருது அப்படின்றதுக்காக தான் அமைதியாக இருக்காங்க. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக வந்து பஞ்சாயத்துக்கு கூப்பிடுவாங்க. பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டு தான் ஆகணும். ஏன்னா அப்படி இல்லைன்னா இது பிரச்சனை வந்து முடியவே முடியாது. பஞ்சாயத்துக்கு கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க. பஞ்சாயத்துக்கு கூடிய சீக்கிரத்தில் வந்து சீக்கிரம் வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு. இன்றைக்கி நான் வந்து குளித்தது கொண்டது எல்லாமே போய் அண்ணி வீட்டில் தான் பண்ணிட்டு வந்தேன். இங்கே இவங்க எங்களை விடவே இல்லை, அதனால் நாங்கள் செய்யவே இல்லை. ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.